டிரான்சில்வேனியாவின் மையப் பகுதியில் ஹோயா பாசிய காடு அமைந்துள்ளது. இது பயங்கரமான புராணக் கதைகள் மற்றும் கிசுகிசுக்கப்பட்ட ரகசியங்களால் நிறைந்த ஒரு நிலம். இது இயற்கையின் சாதாரண விதிகள் வளைந்து போவது போல் தோன்றும் இடம், மேலும் ஒவ்வொரு நிழலும் ஒரு மறைக்கப்பட்ட மர்மத்தை வைத்திருக்கும் இடம். எங்கள் கதையில் நண்பர்கள் குழு ஒன்று இந்த பிரபலமற்ற காட்டுக்குள் நுழைகிறது, சாகசத்தை தேடி, அவர்களுக்கு காத்திருக்கும் சிலிர்க்க வைக்கும் விதியை அறியாமல். இரவு விழும்போது காடு ஒரு அமைதியற்ற அமைதியுடன் விழித்துக் கொள்கிறது. அவர்களின் கேம்ப் நெருப்பின் பிரகாசம் மங்கி, ஒவ்வொன்றாக அவர்களின் தொலைபேசிகள் சக்தியை இழந்து அவர்களை ஊடுருவ முடியாத இருளில் விட்டுவிடுகின்றன. இந்த இருளில் இருந்து மர்மமான ஒளிரும் உருண்டைகள் வெளிப்படுகின்றன. அவை கரடுமுரடான மரங்களுக்கு இடையில் அமைதியாக மிதக்கின்றன. விரைவில் மென்மையான, புரிந்து கொள்ள முடியாத கிசுகிசுக்கள் காற்றில் மிதக்கின்றன. பண்டைய சாபங்கள் மற்றும் காணப்படாத சக்திகளை பற்றி பேசுவது போல் தோன்றும் கிசுகிசுக்கள். பின்னர் விளக்கத்தை மீறும் ஒரு கணத்தில் நண்பர்களில் ஒருவர் எந்த தடயமும் இல்லாமல் மறைந்து விடுகிறார். இறுதியாக அவர் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவரது கண்கள் வெற்றிடத்தைப் போல இருட்டாக இருந்தன. மேலும் அவரது வேட்டையாடும் வார்த்தைகள் இரவில் எதிரொலித்தன. அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இதய துடிப்பிலும் காட்டின் ரகசியங்கள் ஆழமாக வளர்ந்து உயிர் பிழைத்தவர்களை பயம் மற்றும் தெரியாதவற்றின் ஒரு சிக்கலான இடத்திற்கு இழுத்துச் செல்கின்றன. ஒவ்வொரு ஒலியும், ஒவ்வொரு ஒளியும், ஒவ்வொரு நிழலும் தீர்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு மர்மத்தின் துப்பாக இருக்கும் ஒரு கதைக்குள் நுழைய உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஹோயா பாசியவின் உலகத்திற்கு வருக. அங்கு காட்டின் கிசுகிசுக்கள் பயத்தையும் இருண்ட அதிசயத்தையும் உறுதியளிக்கின்றன. டிரான்சில்வேனியாவின் மையப் பகுதியில் ஹோயா பாசிய காடு அமைந்துள்ளது. இது சபிக்கப்பட்ட இடம் என்று பலர் கூறுகிறார்கள். சாகசத்தை விரும்பும் நண்பர்கள் குழு இங்கு முகாமிட முடிவு செய்கிறது. அவர்கள் கரடுமுரடான மரங்களால் சூழப்பட்டு ஒரு சிறிய வெற்று பகுதியை தேர்வு செய்கிறார்கள். காடு தனக்கென ஒரு உயிரை சுவாசிப்பது போல் தெரிகிறது. மேலும் சூரியன் மறையும் போது நிலத்தில் ஒரு அமைதியின்மை உணர்வு குடியேறத் தொடங்குகிறது. நண்பர்கள் தங்கள் கூடாரங்களை அமைத்து காடுகளின் புராணக் கதைகள் மற்றும் பழைய கதைகள் பற்றிய கதைகளை சிரித்துக் கொண்டே பகிர்ந்து கொண்டனர். புராணக் கதைகள் வெறும் கதைகள் அல்ல என்பதை அவர்கள் சிறிதும் அறியவில்லை. இரவு நெருங்கும் போது காற்று குளிர்ச்சியடைகிறது. காடு அமைதியாக கேட்கிறது. ஒவ்வொரு சலசலப்பும் சத்தமும் அதன் மண்ணுக்குள் மறைந்திருக்கும் ரகசியங்களை குறிக்கிறது. நள்ளிரவில் விசித்திரமான ஒன்று நடக்கிறது. எல்லா தொலைபேசிகளும் இருண்டு போகின்றன. முகாமில் அடர்ந்த அமைதி நிலவுகிறது. பின்னர் எங்கிருந்தோ
வளைந்த மரங்களுக்கு இடையில் சிறிய ஒளிரும் கோலங்கள் தோன்றுகின்றன. அவை தங்களுக்கென ஒரு விருப்பத்தை கொண்டிருப்பது போல் மிதந்து மிதக்கின்றன. ஒரு தாழ்வான வேட்டையாடும் முணுமுணுப்பு காற்றை நிரப்புகிறது. காடு அவர்களுடன் நேரடியாக பேசுவது போல தெரியாத ஒரு மொழி. அந்த பயத்தின் தருணத்தில் ஒரு நண்பர் மறைந்து விடுகிறார். அவர் வெளியேறுவதை யாரும் பார்க்கவில்லை. அவர் வெறுமனே போய்விட்டார். காடு அவரது இருப்பை விழுங்குகிறது. காலடி சத்தங்களையும் இலைகளின் சலசலப்பையும் மட்டுமே விட்டுச் செல்கிறது. நண்பர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் துடிக்கின்றன. அவர்களின் இழப்பின் உணர்வு ஒரு பனிக்கட்டி மூடுபனி போல குடியேறுகிறது. காட்டின் நடுங்கும் அமைதியில் மீதமுள்ள நண்பர்கள் தங்கள் தொலைந்து போன துணையை தேடுகிறார்கள். இலைகள் நிறைந்த தரையில் அவர்களின் காலடி சத்தங்கள் எதிரொலிக்கின்றன. ஒவ்வொரு நிழலும் ஒரு ரகசியத்தை மறைப்பது போல் தெரிகிறது. ஒளிரும் கோலங்கள் அவர்களை மரங்களின் புதிர்க்குள் ஆழமாக அழைத்துச் செல்கின்றன. அங்கு காற்று அடர்த்தியாக இருக்கும். அது ஒருவித அபத்த உணர்வை கொண்டுள்ளது. நேரம் மெதுவாக தெரிகிறது. ஒவ்வொரு நிமிடமும் பயத்தின் நித்தியத்திற்குள் நீண்டுள்ளது. கடைசியில் அவர்கள் அவரை கண்டுபிடித்தனர். அவர்களின் காணாமல் போன நண்பர் திறந்த வானத்தின் கீழ் நிற்கிறார். அவரது கண்கள் கருப்பாகி அந்த வெற்றிடத்தையே அவர்கள் வைத்திருப்பது போல. அவர் மேல் நோக்கி பார்க்கிறார். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒன்றைக் கண்டு மயங்கி மெதுவான ஒரே மாதிரியான குரலில் அவர் ஒரு ஒற்றை சிலிர்ப்பூட்டும் சொற்றொடரை மீண்டும் கூறுகிறார். அவர்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த கேள்வியும் கேட்கப்படவில்லை. எந்த ஆறுதலும் வழங்கப்படவில்லை. வார்த்தைகள் இரவில் தொங்குகின்றன, கனமானவை மற்றும் விவரிக்க முடியாதவை. அமைதியான பின்னர் நண்பர்கள் மர்மத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். இந்த ஒளிரும் கோலங்கள் என்ன? சாதாரண உலகின் திரைக்கு அப்பால் இருந்து யார் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? காடு அதன் ரகசியங்களை நெருக்கமாக வைத்திருக்கிறது. பதில்களை விட அதிகமான கேள்விகளை விட்டுச் செல்கிறது. அந்த சபிக்கப்பட்ட நிலத்திலிருந்து ஒவ்வொரு அடியும் மற்றொரு அறியப்படாத, கண்டுபிடிக்க காத்திருக்கும் மற்றொரு ரகசியத்திற்குள் ஒரு அடியாக உணர்கிறது. விசித்திரமான மொழியில் கிசுகிசுக்கள், இருண்ட வெற்று கண்கள் மற்றும் இரவில் மெதுவாக மறைதல். நினைவில் கொள்ளத் துணிபவர்கள் மீது இவை அனைத்தும் ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்கின்றன. இரவு ஆழமடையும் போது மற்றும் காடு அதன் பண்டைய அமைதிக்கு திரும்பும் போது கேள்வி எஞ்சியுள்ளது. இங்கே எந்த சக்தி வாழ்கிறது? அது எப்போதாவது அதன் ரகசியங்களை விட்டுவிடுமா? கதை முடிவடையவில்லை. அது காத்திருக்கிறது, நிழல்களில் மறைக்கப்படுகிறது, துணிச்சலானவர்களை வெளிக்கொணர அழைக்கிறது. அதன் இருண்ட மர்மம் மீண்டும் ஒருமுறை